இன்று பிறந்தநாள் விழா காணும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அகத்தியர் கோயில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்று வழிபாடு செய்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சீதாம்பாள்புரம் கிராமத்தில் உள்ள புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்ட அகத்திய ஆலய மகா குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. இதில் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கு கொண்டு சாமி தரிசனம் செய்திருக்கிறார். இந்த குடமுழுக்கு விழாவினை முன்னிட்டு நேற்றைய தினம் பஞ்சபூத சாமி சும்மா அலங்காரம் உள்ளிட்டவைகள் நடைபெற்ற நிலையில் காலை 7 மணி முதலாக 2ஆம் கால பூஜையானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை அடுத்து யாத்திரை காலம் புறப்பாடு நடைபெற்ற நிலையில் குடமானது கோவிலை சுற்றி 3 முறை நிற்கக்கூடிய கும்பத்தில் விமானத்தில் குடமுழுக்கு ஆனது வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. இதில் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்திருக்கிறார். முன்னதாக கோவிலுக்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கு கோவிலின் சார்பில் பூரண கும்ப மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கோவில் கும்பத்திற்கு புனித நீர் தெளிக்கப்பட்ட நிலையில் கீழே இருந்த பக்தர்களுக்கும் உற்சாகமாக அவர்கள் சாமி தரிசனம் செய்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் புனித நீரானது கோவில் கோபுரத்தில் இருந்து தெளிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக முன்னதாக கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்பாக கருடர் வாகனத்தை அந்த கோவிலை சுற்றி பக்தர்களுக்கு அருள்வாசி வழங்கினார். அதனைத் தொடர்ந்தாக அகத்தியர் எழுந்தருளிய பொதிகை மலை திசையிலிருந்து கருட பகவான் அவர் சுற்றி மேலே வானத்தில் சுற்றி வர கோவில் கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.